அந்த நாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத இடத்துல கூட போயிட்டு மைக்கேல் ஜாக்சனை கேட்டால் தெரியும் எல்லாருக்குமே. நம்ம கிராமங்கள் எல்லாம் கூட இவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன் அப்படிம்பாங்க. அப்போ மைக்கேல் ஜாக்சன் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காரு அப்படிங்கிறது முக்கியம். இது எந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் டிவி இருக்காது, ரேடியோ கூட சில பேர் வீட்டில் தான் இருக்கும். அப்போ எந்த அளவுக்குமே மீடியா வந்து ரீச் அவுட்டே செய்ய முடியாத, மெயினாக சினிமா தேட்டர்கள் மட்டும்தான் அப்போதைக்கு இருந்த ஒரே பேசிக்கான என்டர்டைன்மெண்ட். இவர் சினிமாலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது மனுஷன் எப்படி தான் ரீச் அவுட் ஆனாருன்னு இன்னைக்கு வரைக்கும் புரியல. ரெண்டாவது நம்ம ஆளுகளுக்கு ஆங்கில பாட்டு கேட்குற பழக்கமும் கிடையாது. ஆனாலும் மைக்கேல் ஜாக்சன் வந்து ஏதோ ஒரு வழியில் அந்த காலகட்டத்திலிருந்தே மக்களோட மனதில் வந்து பதிஞ்சிருக்காரு. அதே போல் ப்ரூஸ்லியும் சொல்லுவாங்க, அவருனாச்சும் சினிமா மூலிமா வந்து பரவனாருங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவர் வந்து இங்கே கால் பதிச்சிருந்தார், அவரை மக்களுக்கு அறிமுகமாகி இருந்தது. பத்திரிகை செய்திகள் மூலமாகவே மக்கள் வந்து அவரை நேசித்தார்கள். அதுக்கு வந்து ஒரு தெய்வீக இது இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை.